எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த மிஸ் ஸ்கூலுக்கு வந்து பேசிட்டாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. ஸ்கூல்ல என்னம்மா சொன்னாங்க? இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அவஸ்தைப்படுறாங்க. அம்மா, நம்ம ஊருக்கு மிஷினரிகள் வந்து ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தேவையை சந்திச்சாங்க, உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. மிஷினரிஸ் வந்து ஆரம்பித்த மருத்துவமனைகள் இன்னைக்கு வரைக்கும் நாம் நன்மை பெறுகிறோம். அவங்கெல்லாம் சுயநலவாதிகளாக இராமல் நன்மை செய்கிறவர்களாக இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்கே மகிமைப்பட முடிந்தது. நீங்கள் கடன் வாங்கிலாம் உதவி செய்ய வேண்டாம். உடத்தில் உள்ளதை ஷேர் பண்ணி இந்த நண்பனுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம், இந்த குடும்பத்தாருக்கு ஒரு உதவி செய்யலாம். இது மாதிரி ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டாங்க, என்ன முடியுமோ அந்த உதவி செய்யலாம் என்கிற மற்றவர்கள் மேல் அக்கறை நமக்கு இருக்குதா? மற்றவங்களோட வேதனையும் மற்றவருடைய பாரத்தையும் கண்ணீரையும் துடைக்கணும். இயேசு கிறிஸ்துவ நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் உலாய் வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு இனியலரம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் வாழும் நமது அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றிலும் பல தேவையுள்ள மக்கள் இருக்கின்றனர். தற்போதைய எந்திரத்தனமான வாழ்வில் மற்றவர்கள் மீது கரிசனைப்படுவதோ அக்கறை கொள்வதோ மிக குறைந்தே காணப்படுகிறது. ஆனால் உண்மையில் பிறருக்கு உதவி செய்வது என்பது மிக உயரிய செயலாகவே கருதப்படுகிறது. உதவி என்பது மற்றவருடைய தேவை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் செயலாகும். அது சிறிய காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், பொருள் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் சிறிய உதவி செய்தாலும் அது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது நம்முடைய மனதில் நிம்மதியை சந்தோஷத்தையும் உணர முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இது மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் உதவி செய்வதை குறித்து இறை வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாமும் நம்மளால் முயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாளிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். இப்போதும் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவராய் இருக்கிறபடியால் நம்ம சகோதரிகளோடு இணைந்து அந்த நல்லவரை துதித்து பாடுவோமா? இந்த நாளிலும் இனியலர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். வேதத்தில் பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொல்ல 3 வாலிபர்கள் அக்கினி ஜுவாலையில் போட போகிற நேரத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று. இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நின்று இயேசுப்பா உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து சொல்றீங்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றில் நின்றும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை இடைவிடாம ஆராதிக்கும்படியாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க கரங்களை தட்டி இடைவிடாமல் நாங்கள் ஆராதிப்போம்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடலாமா? ஆமென். தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்ல ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்பி நம்மை
பாதுகாப்பார். ஆமென். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் அவர் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசத்தோடு விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் சந்தோஷத்தோடு கூட நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாவற்றையும் அவருடைய கரத்தினால் உருவாக்கி இருக்கிறாரே. ஆமென். வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் இடைவிடாமல் ஆமென். இடைவிடாமல் ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. அப்படி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரித்து எங்களுடைய வாழ்க்கையில நீ வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு விசை கூட இடைவிடாமல் எந்த சூழ்நிலை ஆனாலும் இயேசுவை துதித்து பாருங்க. அந்த இடத்துல தேவ பிரச்சனை இறங்குறது உங்களால உணர முடியும். உங்க வீடுகள்ல தேவ பிரச்சனை இறங்குகிறது. நீங்க துதிக்கிற அந்த நேரத்துல உங்க வீடுகள்ல தேவ பிரச்சனை இறங்குகிறது. ஆண்டவரை பார்த்து ஆமென். ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. மேனப்பா எங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறவர் நீங்க தான் அப்பா. எங்களை தப்புவிக்க நீர் வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்கப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற இயேசு நம்ம கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தில் தடைப்பட்டு இருக்கிறீங்களா? ஆசீர்வாத தடையா இருக்குதா? ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஏசப்பா எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரங்கள் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு குறுகி போகல. உங்க சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து எனக்காக நீங்க யாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்கப்பா. நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாருங்க. கர்த்தருடைய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். தேவ பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். விசுவாசத்தோடு சொல்றீங்களா? எனக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு ஆமெனப்பா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீங்க ஜெபத்துல சொல்றதுக்கு முன்னதாகவே உங்க தேவைகளை அறிந்து அவர் செய்து முடித்திருக்கிறாரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுப்பாவை பார்த்து சொல்றீங்க, அப்பா உங்க கைகள் குறுகவில்லைன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே.
கூடாதது எதுவும் கூடாதது உம்மால் கூடாதது எதுவும் இல்லை இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை சகலத்தையும் நீர் உருவாக்கினீர் வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர் சகலத்தையும் வார்த்தையால் உருவாக்கி இருக்கிறாரே சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட இருக்கிறவர் ஆமென் உருவாக்கினீர் என் வாழ்விலும் நீர் வாக்கினார் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர் என் வாழ்விலும் நீர் வாக்கினார் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர் உங்க கைகள் விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து கைகள் குறுகலப்பா அவனை உயர்த்துகிறேன்னு சொல்லி அப்படி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஆமென் உங்க கைகள் குறுகவில்லை உங்களுடைய எல்லா தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் விசுவாசத்தோடு இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை உம்மால் கூடாதது இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆமென் உம்மால கூடாது எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூடாதது எதுவும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்காக தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஒருவேளை உங்க கண்களுக்கு அது தீமையாக தெரியலாம் அல்லது நன்மையாக கர்த்தர் மாற பண்ணுகிறார் விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்களா எந்த சூழ்நிலையானாலும் அவரால் மாற்றி போட முடியும் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமென் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அதினதின் காலத்தில் நீத்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர் அதினதின் காலத்தில் நீத்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர் உங்க கைகள் குறுகல் பார்த்து விசுவாசத்தோடு கூடாத காரியம் எதுவுமே சொல்லி உங்க கைகள் உங்களால கூடாது மனுஷனால கூடாது ஆனா ஆண்டவரால கூடும் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்தப்பா உம்மால் கூடாதது எதுவும் இல்லை இயேசுவால் கூடாதது எதுவும் கூடாதது உம்மால் கூடாதது எதுவும் இல்லை இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை ஆமெனப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதோ மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் அப்பா உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது அவர் ஒவ்வொரு நாளும் நல்லவராக இருந்து நம்மளை வழிநடத்தி வருகிறார் இப்படிப்பட்ட நல்ல தேவனை துதிச்சு பாடினது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போதும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிய கர்நாடகம் பார்க்கலாமா ஜோதியக்கா அம்மா என்னம்மா ஸ்கூலுக்கு போகணுமா இல்ல வீட்ல இருக்கணுமா ஸ்கூலுக்கு போமா ஸ்கூலுக்கா எப்படிமா போக முடியும் 2-3 நாள் ஆயிடுச்சு ஸ்கூல்ல ஃபீஸ் கேட்பாங்கல்ல நேத்து உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு மிஸ்ஸ பார்த்தேன் அவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன் ஆமா சரி சரி எங்க ஒரு நிமிஷம் என்னம்மா நீங்க பிஎஸ் ஸ்கூல்ல தானே வேலை பார்க்குறீங்க இல்ல நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன் அப்படியா
நான் உங்களை ஸ்கூல்ல பார்த்தேன், அதான். அந்த ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான் பொறுப்பா இருக்காங்க. அவங்கள பார்க்க அடிக்கடி வருவேன். அப்படியா? நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. ஒன்னும் இல்லைங்க, என் பொண்ணு அங்கதான் படிக்கிறா. நான் இன்னும் அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. இப்போ ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டாங்க. என்னால பணம் ரெடி பண்ண முடியல. நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட உதவி எதுவும் எதிர்பார்க்கறீங்களா? அப்படி இல்லைங்க, நான் வெளியே கேட்டிருக்கேன், சீக்கிரமா கிடைச்சிரும். நான் இப்ப என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் ஸ்கூல்ல பேச முடியுமா? என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றா. அவளுக்கு ஸ்கூலுக்கு போக பயமா இருக்குன்னு சொல்றா. நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு வாரத்துல பணம் ரெடி பண்ணிடுவேன், ப்ளீஸ். சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ரொம்ப நன்றிங்க. சரி, உங்க பொண்ணு எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்ல? சரி, நான் ட்ரை பண்றேன். நான் கிளம்புறேன். அவங்க எங்க ஸ்கூல் மிஸ்ஸே இல்லம்மா. அப்புறம் எப்படிமா பேசுவாங்க? பேசுவாங்கம்மா, நீ கிளம்பு, அம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா. அந்த மிஸ் பேசியிருப்பாங்களான்னு தெரியலையே. இனி யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. என்ன பண்ண போறோன்னே புரியலையே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க தம்பி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன்க்கா. தம்பியும் நல்லா இருக்கான். இப்பதான் வந்துட்டு போனான். அப்படியா? பரவாயில்லங்க. எங்க வீட்ல வர முடியாம கஷ்டப்படுறாங்க. சரி, அதை விடுங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாங்கா, அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நான் காலேஜுக்கு போகும்போது ஒரு லேடியை பார்த்தேன். அவங்கள உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியா? யாரு? அவங்கள பத்தி நான் விசாரிச்சேன். அவங்க பெத்தேல் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் இப்ப அவங்க கூட இல்ல. அவங்க பேரு கூட லட்சுமி தானே? லட்சுமி தான். ஆமா, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. அவங்க பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. என்னை பார்த்து கொஞ்சம் ஸ்கூல்ல பேச சொன்னாங்க. அப்படியா? ஆமாங்கா, அவங்கள உங்களுக்கு தெரியும்ல, அதான் உங்களை பார்த்து விஷயத்த சொன்னேன். சரிங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். என்னம்மா யோசனை பலமா இருக்கு? இல்லடா, லக்ஷ்மிய பார்த்தேன். லட்சுமியா? அம்மா, ஒரு முறை பிசாசுல இருந்து விடுதலை கிடைச்சது அவங்க தானே? அவங்கதான்ப்பா. அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அவங்க சரீரத்துல பிரச்சனை இல்ல, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை தான். அவங்க நிம்மதி இல்லாம இருக்காங்கப்பா. நான் அவகிட்ட பேசினப்பா, ஆனா நான் பேசின வார்த்தை அவ மனசுக்குள்ள போகவே இல்ல. லக்ஷ்மியும் அதத்தான் சொல்றா. அக்கா, நீங்க பேசுறது என் மனசுக்குள்ள போகவே இல்லைன்னு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டா? என்னப்பா? அது ஒண்ணும் இல்ல. நிம்மதி இல்லாம போறதுக்கு என்னம்மா காரணம்? அது நிறைய இருக்குப்பா. நிறைய இருந்தாலும் குறிப்பா ஒரு காரியம் இருக்கும்ல. அவங்க பொண்ணுக்கு இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அவஸ்தைப்படுறாங்க. அம்மா, நம்ம ஊருக்கு மிஷினரிகள் வந்து ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தேவைய சந்திச்சாங்க, உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை பத்தி சொன்னாங்க.
அப்போ நம்மளும் இயேசு நிம்மதி தருவார்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தேவையை சந்திக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா நல்லா இருக்குமா? புரியுது மெல்வின். பசியில இருக்கிறவனுக்கு முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்ற. ஆனா நம்மளால அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது. என்ன பண்ண? ஹெல்ப் பண்ண யாராவது இருப்பாங்கம்மா. ஆண்டவர் யாரையாவது காமிப்பாரு. ஜோதி அக்கா, ஜோதி அக்கா. வாமா சுபி, உட்கார். வா. என்ன விஷயமா? ஏதாவது அவசரமா? இல்லக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? அக்கா, இந்த 4ஆம் கேட்டு பக்கத்துல லக்ஷ்மி இருக்காங்கல்ல, என்னக்கா அவங்க பேரை சொன்ன உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல சுபி அக்கா. லட்சுமி அக்கா தன்னோட பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுதானே சொல்ல வந்தீங்க? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க 2 பேரும் அத குறிச்சுதாம்மா பேசிக்கிட்டு இருக்கோம். அக்கா, இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? கட்டாயம் பண்ணணும்மா. நீ எதுவும் ஹெல்ப் பண்ண போறியா சுபி? உன்கிட்ட ஆண்டவர் ஏதாவது அத பத்தி பேசினாரா? இல்லக்கா, அப்படி எதுவும் சொல்லலையே. என்னக்கா மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறீங்க? இல்ல, அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரையாவது ஆண்டவர் காமிப்பார்னு. அந்த நேரம் நீங்க வந்தீங்களா? அப்ப நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு நினைச்சிட்டோம். இப்போ நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அதான். நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாமா. அவங்களுக்கு உதவி பண்ண வேற யாரையாவது ஆண்டவர் அனுப்புவாரு. என்ன சுபி இன்னும் யோசிக்கிற? ஒன்னும் இல்லக்கா. மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த மிஸ் ஸ்கூலுக்கு வந்து பேசிட்டாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. ஸ்கூல்ல என்னம்மா சொன்னாங்க? இன்னும் 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு. ஃபீஸ் கட்ட பணம் கிடைச்சிட்டா முழு நிம்மதியும் வந்துரும்ல. வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. நிம்மதியே இல்லாத வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. லக்ஷ்மி, நீ விரும்புற நிம்மதிய கட்டாயம் ஆண்டவர் தருவார்மா. நிம்மதி? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, சீக்கிரத்துல முழு நிம்மதி வரும்ல, அதை யோசிக்கிறேன். இன்னும் 1 வாரத்துல பணம் ரெடி பண்ணணும். 1 வாரம் டைம் இருக்குன்னு சந்தோஷப்படவா, இல்ல இன்னும் 1 வாரம் தான் இருக்குன்னு கவலைப்படவா? என்ன பண்ண போறேனோ? என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? சுபி அக்கா உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. பாவம் லட்சுமி அக்கா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இல்ல மெல்வின், கர்த்தர் கட்டாய வழி தரப்பாரு. ஆனா யார் மூலமா தான்னு தெரியல. நேயர்களே, ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறவும் நம்முடைய சகோதரிகள் ஜெபிக்க இருக்கிறாங்க. நாமும் அவர்களோடு இணைந்து ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில்
உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இனியிலரம் நிகழ்ச்சியில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க, அப்படி தானே? நம்ம இந்த நாளில் என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம் என்றால், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். மற்றவங்களுடைய இயலாமையில் உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க இல்லையா? அப்போ எல்லாருடைய தேவைகளையும் நம்மால் பூர்த்தி செய்ய முடியாட்டாலும் ஏதோ நம்மளால் முடிந்த ஒரு சின்ன உதவியை செய்யலாம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் பாருங்கள், அநேகருடைய இருதயத்தில் உதவி செய்கிற அந்த குணாதிசயம் மறைந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நான், எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சுயநலவாதிகளாக நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இன்னும் ஒரு சிலர் பாருங்கள், நம்ம கட்டாயம் உதவி செய்யணுமா, இவங்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யணும் இப்படின்னு யோசித்து நம்ம நிதானித்து முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே நாட்கள் போயிடும். அவங்க உதவியும் தேவையில்லாத சூழ்நிலை ஆயிரும். உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம், மனப்பான்மை இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயத்திலேருந்து போயிட்டுருக்கு. அந்த காலத்து மிஷினரிகளெல்லாம் யோசித்து பாருங்கள், அவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு, சொந்த கலாச்சாரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு, பெற்றோரை விட்டு, இப்படியெல்லாம் நம்முடைய தேசத்தை நம்மை நேசித்து வந்து அவங்கெல்லாம் நன்மை செய்தாங்க. அதனால தான் இன்றைக்கி ஸ்கூல்ஸு, காலேஜு, இன்றைக்கெல்லாம் நிறைய பாருங்கள் எத்தனை மருத்துவமனைகள், மிஷினரிஸ் வந்து ஆரம்பித்த மருத்துவமனைகள் இன்னைக்கு வரைக்கும் நாம் நன்மை பெறுகிறோம். அவங்கெல்லாம் சுயநலவாதிகளாக இராமல் நன்மை செய்கிறவர்களாக இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் பாருங்கள். ஒரு அருமையான ஒரு மகள், அந்த மகள் கடந்த நாட்களில் ஆலோசனைக்கு வந்திருந்தா. அவளுக்கு தாய் தகப்பன் கிடையாது. அவளுடைய சொந்தக்காரங்க தான் அவளை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கும்போது அந்த ஹாஸ்டலில் அவள் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிபனோடு தவறான ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டாள். இது அந்த உறவினர்களுக்கு தெரிந்த பொழுது அவங்களுக்குள்ள மன வருத்தம். உனக்கு தாய் தகப்பன் இல்லை, நாங்கள் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத தொடர்பு, படிக்க வைக்கிற காலத்தில் படித்தாதானே உன் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லாருக்குமே கோபம் வந்துச்சுது. ஆனால் அதில் ஒரு சகோதரர், மூத்த சகோதரர் சொன்னார், பாவம் நம்ம தாய் தகப்பன் இருந்தால் அதை அவங்க சகிக்க மாட்டாங்களா, சரி அவளை நல்ல ஒரு ஆலோசனைக்கு அழைச்சிட்டு சொல்லுவோம்னு சொல்லி தான் இங்கே இயேசு இருக்கிறார் ஊழியத்துக்கு அவளை ஆலோசனைக்காக அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மகளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்து அவள் அந்த தேவையற்ற அந்த தொடர்பிலிருந்து வெளியே வருவதற்கு அவளுக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது அந்த மகள் உண்மையாய் தன் தவறை உணர்ந்து, தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திருந்தினாள். அப்பொழுது அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை முறைகளை அந்த உறவினர்கள் கவனித்தார்கள். அவளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம், செபிக்கிற மகளா, கர்த்தருக்கு பயப்படுகிற மகளா மாறினா. அது நிமித்தம் இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ சமீபத்தில் அந்த மகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அந்த உறவினர்களே அமைத்து கொடுத்தாங்க பாருங்க. அப்போ அந்த உறவினர்கள் அவள் தவறு செய்த போதிலும் இனி நாங்கள் உனக்கு உதவி செய்ய மாட்டோம்னு அந்த பிள்ளையை உதாசீனப்படுத்தியிருந்தா இன்றைக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா? அப்போ சொந்த பெற்றோர் இல்லை, தாய் தகப்பனற்ற அந்த பெண்ணுக்கு இந்த உறவினர்கள் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அவளை கர்த்தர் பக்கமாக திருப்பி இன்றைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அப்படி நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கு செய்கிறவங்களுக்கு மட்டும் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இயேசு நன்றி அறியாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் அப்படி இல்லைன்னா இப்போ சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லாரும், ஆண்டவரே எனக்கும் நன்மை செய்ய, எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஏற்ற நபர்களை காட்டுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிவாது மற்றவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் செஞ்சிடணும். சரியா? அப்படி ஒரு வேலை இல்லைன்னா இன்னைக்கு சகோதரி ஜெபிக்கும் போது நம்மளை அர்ப்பணித்து ஜெபித்து கொள்ளுவோமா? ஜெபிப்போம். தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்களும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் எத்தனையோ குடும்பங்கள் சுயமா இருக்கிறாங்க, தனக்கு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்று சொத்துக்களை சேர்க்கிறாங்கப்பா. இப்படி இருக்காதபடியப்பா, அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை அந்த பிள்ளைங்களுக்கு நீரே கொடுப்பீராக. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேத வசனம் சொல்கிறபடியப்பா, அந்த வேத வசனத்தின்படி பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீரே கொடுப்பீராகப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போலப்பா, இயேசுவை போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே மாற்றங்களை கொடுப்பீராகப்பா. தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கடினமான உள்ளத்தை ஆண்டவரே நீரே ஆண்டவரே சதையான
உள்ளமாய் மாற்றி கொடுப்பீராகப்பா. அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கொடுக்கிற நிமித்தம் ஆண்டவரே அதிக பலனுண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்ப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு நீரே கொடுப்பீராகப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீரே கொடுப்பீராகப்பா. வேத வசனத்தின்படி வாழ அந்த பிள்ளைகள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே அவர்கள் இருதயத்தை நீரே ஆண்டவரே உடைப்பீராக. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருதயத்தை நீரே கொடுப்பீராகப்பா. நன்மை செய்யக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்ப்பா. உடைய கரத்திற்குள்ள கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக, நன்மை செய்யக்கூடிய இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, பல பேர் என்ன செய்வோம், நமக்கு யாராவது உதவி செஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்வோம் இல்லை. அப்போ அப்படி செய்கிறதுல எந்த ஒரு பலனும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, நன்மை செய்யுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்னு சொல்கிறார். இயேசு என்ன செய்தார்? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு செய்கிறவங்களுக்கு, நமக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சால் அதனால் பலன் ஒன்றுமே இல்லை. வேத வசனம் அதை சொல்லுது. அப்போ நமக்கு செய்கிறவங்களுக்கு, நமக்கு நன்மை செய்கிறவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு செய்யக்கூடாது. எல்லாரையும் நேசித்து உதவி, இயேசுவை போல நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நன்றி அறியாதவர்கள், துரோகிகள், பாவிகள் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு உண்டாகணும். நமக்கு செய்கிறவங்களுக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதுனால் உங்களுக்கு பலன் என்னன்னு சொல்லி உங்களுடைய வசனம் சொல்லுகிறதப்பா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறாங்கப்பா. ஆனால் தன்னை விரோதிக்கிறவங்க, பகைக்கிறவங்க, தன்னை விரோதியமாய் பார்க்குறவங்களுக்கு நன்மை செய்யாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை அடைத்து கொள்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. ஆண்டவரே, நீங்கள் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீங்கப்பா இந்த உலகத்தில். ஆண்டவரே அப்பா, சுற்றி திரிந்த நாட்களில் பாவிகளுக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாக துரோகிக்கிறவங்களுக்கும் நீங்கள் நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே. நன்றி அறியாதவர்களுக்கு கூட நீங்கள் நன்மை செஞ்சீங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொன்னீங்களாப்பா. தனக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும், சத்ருவாக இருந்தாலும் அவங்களையும் சிநேகித்து நன்மை செய்கிற இருதயத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. கைமாறு கருதாதபடி கடன் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாருடைய கடின இருதயத்தை கர்த்தர் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் நீங்கள் இடைப்படுவீராக. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கணும்னா உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கும் நீங்க நன்மை செய்யுங்கன்னு நீங்க வழிகாட்டி சென்றிருக்கிறீங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுங்க ஆண்டவர். அந்த பிள்ளைகள் நன்மைகளை செய்து, தன்னை விரோதிக்கிறவர்களுக்கு நன்மைகளை செய்து, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக நீங்க ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. அப்படியே எல்லாரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்கள் குடும்பத்துக்குள்ள கூட பலவிதமான தேவைகளோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு யாராவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களான்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா. ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து, ஒரு உதவியை எதிர்பார்த்து நீங்கள் இருக்கலாம். ஒரு வேளை அது பண தேவையாக இருக்கலாம், பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், அல்லது படிப்புக்கான தேவைகளாக இருக்கலாம், வியாதிப்பட்டது நிமித்தம் ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டவ ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவையோடு கூட இருக்கலாம். மற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களாக இருக்கலாம், அல்லது மற்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசி சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில் கூட சப்பா தேவைகளுக்காக கலங்கி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்க்கிற ஆண்டவரே, வேலைக்காக, படிப்பின் காரிக்காக ஆண்டவரே, தேவைகளோடு கூட ராஜா என்ன செய்வது என்று கண்டவரே கலங்கி போய் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. இயேசுவே, இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறையா ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களே, நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. இயேசு என்ற நாமத்தினால் யாரெல்லாம் ஆண்டவரே தேவைகளுக்காக கண்ணீரோடு கூட இயேசுவே என் தேவைகளை சந்திங்க என்று சொல்லி கேட்கிறாங்களோ ஆண்டவரே,
ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. பொருளாதார தேவைக்காக, மருத்துவ உதவியின் தேவைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. இன்னும் வியாபாரத்தின் தேவைகளுக்காக கூட ஜெபிப்பாங்கப்பா. ஆண்டவரே பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்ட நிலையில தேவைகளுக்காக ஜெபிப்பாங்கப்பா. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா தகப்பனே, ஜெபத்தில் விசுவாசம் எவைகளை கேட்பீர்கள் அவைகளாம் பெறுவீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே தேவைகளை சந்திக்குங்கால முடியும். ஆண்டவரே நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ என்று சொன்னீர். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிற அத்தனை பிள்ளையுடைய தேவைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக அப்பா. குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றி கொடுக்கும்படிக்கு ஜெபிக்குறையா. அவருடைய முகங்கள் வடிகிற கண்ணீரை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்குறையா. தேவைகள் நிமித்தம் கலைஞர் பிள்ளையுடைய ஆண்டவரே தேவைகளை சந்தித்த துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்குற ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் அந்த வேளையில ஆண்டவரே கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள்லாம் சாட்சியா நிற்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே எங்களுடைய எல்லா ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை போல நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மை செய்யவர்களாய் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளமாய் எங்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இனிமே எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்த இந்த ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட தேவ செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நாம் அறிந்திருக்கிறபடி நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குரியது. ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்ததை போல உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை போல நமக்குள்ள பல சுபாவங்கள் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் ஒரு சுயநலவாதியாய் வாழவில்லை. தான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் உயர்த்தப்படணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. மற்றவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதராய் அவர் வாழ்ந்தார். நாமும் கூட அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதாய் வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நாம் மாத்திரம் உலகத்தில் வாழவில்லை. நம்ம சுற்றிலும் எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, எத்தனையோ பேரை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். அவர்கள் மேலேயும் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்களேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் மகன். அவரும் ஆபிரகாமோட கூட வந்து ஒரு கட்டத்தில் 2 பேருடைய ஆசீர்வாதம் பெருகினதுனால 2 பேரும் பிரிந்து போகிறார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவருக்கு பிரியமான இடத்தை எடுத்து கொண்டார். அங்கே போய் தன்னுடைய மந்தைகளோடு தன்னுடைய வேலைக்காரர் குடும்பத்தோடு அவர் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ ஆபிரகாம் அதை எடுத்து அடுத்த பகுதியில் ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் சகோதரன் மகன். அவங்களுக்குள்ள வேலைக்காரர்களுடைய பிரச்சனை வந்ததுனால சமாதானமான முடிவு எடுத்தார். இப்போ நமக்குன்னு அவங்க காரியத்தை பார்க்கட்டோன்னே ஆபிரகாம் இருந்து விடவில்லை. தன் சகோதரன் மகன் மீது ஒரு கவனம் வைத்து கொண்டே இருந்தார். என்ன நடக்கிறது பாருங்க. 4 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண சோதம் குமாரோ அங்கே பட்டணத்தில் தான் அங்கே லோத்தும் அவருடைய குடும்பம் எல்லாம் இருக்கிறாரு. அவங்க வந்து யுத்தம் பண்ணி இந்த ராஜாக்களை முறியடித்து சோதம் குமார ராஜாக்கள் 5 ராஜாக்களை அடிமையாக்கி விட்டார்கள். அங்கிருந்த லோத்துவும் அவர்களோடு கூட அகப்பட்டு கொண்டார். லோத்து அவனுடைய குடும்பம், சொத்துக்கள் எல்லாவற்றையும், மிருக ஜீவன்களை எல்லாம் அவங்க கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ லோத்து அடிமையாகிவிட்டான். பொருட்கள் கொள்ளையாடப்பட்டு விட்டது. குடும்பம் அடிமைத்தனத்துக்குள் ஆகிவிட்டது. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. ஒருவன் வந்து சொல்லுகிறான், இந்த மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. தன் சகோதரன் மகனுக்கு ஒரு ஆபத்து, அவன் குடும்பத்தை கொண்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன செய்ய முடியும்? அவங்க 4 ராஜாக்கள், நான் சாதாரண ஒரு மனிதன். இதுக்கு தான் அப்போவே நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக நம்ம கூட அவன் ஒப்புரவாகி இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு பிரிந்து போனா ஏன்னு என்ன செய்ய முடியும்? அப்படி ஆபிரகாம் சொல்லவில்லை. உடனே அவர் எழும்பி தன்னுடைய வேலையாட்களிலே இந்த மாதிரி யுத்தம் பண்ணக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்களை இருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுங்கன்னு சொல்லி
கர்த்தர் தன்னோடு கூட இருந்ததுனால ஒரு நல்ல இருதயத்தோட தன் சகோதரன் மகனை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் போய் யுத்தம் பண்ணி 4 ராஜாக்களை ஜெயித்து விடுகிறார். 5 ராஜாக்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டுள்ள விடுதலையாக்குகிறார். சோதம் குமார ராஜாக்கள், மற்ற ராஜாக்கள் லோத்தும் அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து விட்டார். அப்போ ஆபிரகாமுடைய நல்ல ஒரு இருதயத்தை பாருங்க. மற்றவர்கள் மீது அக்கறையுள்ள ஒரு மனிதன். நமக்கு என்னன்னு அவர் இருக்கலை. அவன் தவற பிரிந்து போனா அது அவனுடைய விதி, அது அவனுடைய தவறு, நான் என்ன செய்ய முடியும் என்று இருக்கவில்லை. தன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறார், ஜெபித்திருப்பார், தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றிருப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு புறப்பட்டு போய் தன் சகோதரன் மகனை மீட்டு கொண்டு வருகிறார். அதான் ஆபிரகாமுடைய இருதயம், அதான் தேவனுடைய இருதயம். சுயநலவாதிகளாய் நாம் வாழக்கூடாது. நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க, நாங்கள் வாழ்ந்திருந்தா போதும், மற்றவங்க எப்படியானா எனக்கு என்ன, அந்த மாதிரி வாழக்கூடாது. பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று வசனம் சொல்லுகிறது. முதல்ல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, ஒரு சின்ன வட்டம் இருக்கிறது, தெரிஞ்சவங்க, அவங்க மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்களா? அவங்க மேலே நீங்கள் கரிசனையாக இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்க நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கடன் வாங்கிலாம் உதவி செய்ய வேண்டாம். உடத்தில் உள்ளதை ஷேர் பண்ணி இந்த நண்பனுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம், இந்த குடும்பத்தாருக்கு ஒரு உதவி செய்யலாம். இது மாதிரி ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டாங்க, என்ன முடியுமோ அந்த உதவி செய்யலாம் என்கிற மற்றவர்கள் மேல் அக்கறை நமக்கு இருக்குதா? அவங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அவங்க தான் ஆபிரகாமின் இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை போன்றவர்கள். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அன்பானவர்களே, சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்களின் சிறப்பு செய்தி தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக சகோதரி ஜாய்ஸ் லாஸ்டஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. விசுவாசத்தோட நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய இளரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசி உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. மற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோட பேசப் போகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளோட பேசும் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். நாம் அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பிரியப்படுற காரியம் என்னவென்றால், நாம் நன்மை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும். தானம் தர்மம் பண்ணும்போது தேவன் நம்மளே பிரியமாக இருக்கிறார். ஆண்டோடைய கட்டளைகளில் ஒன்று இது. நாம் ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், நன்மை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும், அதை மறக்கக்கூடாது. கொர்நேலியுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். ஆனால் கொர்நேலியு தானம் தர்மம் பண்ணிட்டான். எப்பொழுதும் தேவன் நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபம் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதோ அப்படியே நாம் செய்யும் தான தர்மம் அதன் மேலேயும் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்திலே நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. நாம் நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும், மற்றவருடைய காரியங்களில் கவனம் செலுத்தணும். சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்களை நாம் கண்ணோக்கி பார்க்கணும். அந்த சுற்றுவட்டாரத்துக்குள்ள மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்யும்போது தேவன் நம்மிலே பிரியமாக இருக்கிறார். நாம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக நன்மை செய்யும்போது நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை காட்ட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10:38 இயேசுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், இயேசு நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தை சுற்றி திரிந்தார். தன்னை தேடி வந்த மக்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாதபடிக்கு தேவன் அற்புதங்களை செய்தார், விடுதலை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எதிர்பார்த்திருக்கும் நன்மையான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, நாமும் இயேசுவை போல நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும்,
உதவி செய்யணும். இப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்திலே நினைப்புடுதலாக நாம் செய்கிற காரியங்கள் பரலோகத்தில் நினைப்புடுதலாக இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்யணும். அப்போ நாம் அப்படி உதவி செய்யும்போது நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா, தான தர்மம் பண்ணுகிறோமா, இல்லை எனக்கு இருக்குது எனக்கு போதும் அதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி நாம் இருக்கிறோமா? நாம் அப்படி இருப்போமானால் நம்முடைய நினைப்புடுதல் தேவனுடைய சன்னதியில் போய் சேராது. தேவன் நம்மள பிரியமாக இருக்க மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, நன்மை செய்யக்கூடிய நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவருடைய காரியத்தில் அக்கறை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் இங்கே தொற்கால் என்று சொல்லி ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொற்கால் அவள் நன்மை செய்கிறவளாக இருந்தாள். மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற பெண்ணாக காணப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தாள், அவள் நன்மை செய்தாள். அப்போ அவள் மரிக்கும்போது எல்லா ஏழை எளிய மக்களும் அழுகுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தால் அநேக நன்மைகளை இந்த தொற்கால் செய்திருப்பாளே என்று சொல்லி அழுகுறாங்க. இயேசு அதை பார்க்குறாரு. அப்போ மரித்து போன தொற்கால் வியாதிப்பட்டு மரித்து போயிடுறா. மரித்த அந்த தொற்காலை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, தொற்கால் இன்னும் உயிரோடு கூட இருந்தால் பல நன்மைகளை செய்வாளே, அநேகருக்கு ஆதலாக இருப்பாளே, அநேகருடைய வேதனைகளை மாற்றுவாளே, அநேகருடைய துக்கங்களை மாற்றுவாளே என்று சொல்லி ஆண்டவர் அவளை உயிரோடு கூட எழுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, தொற்கால் நன்மை செய்யக்கூடிய பெண்ணாக காணப்பட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும். அப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் கிராம மக்களை பார்க்கும்போது நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லை, ஃபீஸ் கட்ட முடியலை, காலேஜ் படிக்க முடியலை, கல்லூரிக்கு செல்ல முடியலை, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. இப்படி பல குடும்பங்கள் இன்றைக்கி கண்ணீரில் வேதனைக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்குது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கூழ் காய்ச்சி விற்கிற ஒரு குடும்பம், ஒரு ஏழை குடும்பம், அவங்க என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ இந்த சகோதரி கண்ணீர் வடித்தாங்க. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் 4 பிள்ளைகளும் படிக்கிறாங்க, ஆனால் எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை. அப்பா ஒரு குடிகாரராக இருக்கிறாரு, எந்த அக்கறையும் காட்டுறதில்ல. நான் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சபைக்கு போகிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி என்னிடத்தில் அழுதாள். எனக்கு வேலையும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு, என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கி இப்படி எத்தனை குடும்பங்கள் இருக்குது, ஃபீஸ் கட்ட முடியலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆதரவற்ற நிலை இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவங்களுக்கு மீது அக்கறை செலுத்தணும், அன்பு பாராட்டணும். இப்போ அந்த சகோதரிக்கு சொன்னேன், நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு வேலை தரலாம், அதன் மூலமாக குடும்பம் நடக்கும் என்று சொல்லி வேலை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கல்லூரியில் படிக்க அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது பரலோகத்தில் நினைப்புடுதலாக இருக்கும். நம்ம உதவி செய்யணும். ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்கணும், தேவையோடு இருக்கிற பிள்ளைகிட்ட தேவைகளை சந்திக்கணும். எதிர்பார்த்துருக்கிற காரியங்களில் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறையக்கூடாது, நிறைவாய் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி என்ன பார்க்க வருவாங்க. அவங்க இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. சமீபத்தில் என்ன பார்க்க வந்தாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க மட்டும் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி என்னை பார்க்க வந்த போது என்னிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்போது அவங்க சொன்னாங்க, நான் இந்த வருடத்தில் இப்போ 54 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அவங்க இயேசு அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ தான் இயேசு அறிஞ்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன மசாலா கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் வர்ற வருமானம் தான். இப்போ 54 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் தேவனுடைய சன்னதியில் நினைப்பூட்டுதலாக இருக்கும்.
அந்த சகோதரி மற்றவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத அறிந்திருந்தாங்க. அப்போ படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யும்போது அவங்க படித்து சமுதாயத்தில் உயர்ந்த அடக்கத்தில் இருப்பாங்க, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த சகோதரி கிறிஸ்து நன்மை காண்பித்து ஃபீஸ் கட்டியிருக்காங்க. நம்ம சுற்றி எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறோமா, அவங்க கண்ணீரை துடைக்கிறோமா, அவங்க வேதனையை மாற்றுறோமா, நம்ம எப்படிப்பட்ட பெண்ணாக எப்படிப்பட்ட குடும்பமாக நாம் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இயேசுபிடிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக சகோதரர் அவர்கள் ஏராளமான உதவிகளை செய்கிறார்கள். என்னிடத்துல ஒரு தம்பி ஒரு திருமண கார்டு கொண்டுட்டு வந்தான். நான் அவனிடத்தில் பேசினேன். அவன் சொன்னான் என்னிடத்துல, எனக்கு சின்ன வயசில் அப்பாவே தெரியாது, அப்பா முகம் தெரியாது, அம்மா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி என்ன வைத்திருக்காங்க, நாங்கள் சபைக்கு வர்றோம், ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னான். அப்போ அவன் என்னிடத்தில் சொல்லும்போது ஒரு வீடு கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னான். இப்போ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி வீடு கட்டினான்னு கேட்டேன். இப்போ அவன் சொன்னால் எனக்கு அண்ணன் உதவி செய்தாங்க, பல லட்ச ரூபா கொடுத்தாங்க, நானும் பேங்கில் லோன் போட்டு வீடு கட்டினேன். வீடு அழகாக எனக்கு ஆண்டவர் கட்டி தந்திருக்காரு, நானும் எங்கள் அம்மாவும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னான். அது இல்லாத பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும்னா அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து நம்ம உதவி செய்யலாம். நம்மளோட ஊழியத்தின் மூலமாக ஏராளமான உதவிகள் செய்யப்படுது. கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம், ட்ரெஸ் வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொன்னால் அது வாங்கி கொடுக்குறோம். இவ்வளோ உதவிகளை நாங்கள் இயேசுடைய ஊழியத்தின் மூலமாக செய்யப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அவங்க ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு தையல் கல்வி படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க, கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. இப்படி பல உதவிகள் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக செய்யப்படுகிறது. குட் சமாரியன் சங்கம் மூலமாகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யப்படுறது. நாம் உதவி செய்யணும், அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கணும். நம்மிடத்துல இருக்கிறது நமக்கு போதனை சொல்லி இருக்காதபடி மற்றவங்களோட வேதனையும் மற்றவருடைய பாரத்தையும் கண்ணீரையும் துடைக்கணும். அது தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் உதவி செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். எனக்கு அருமையானே குறுநிலைவு தான தர்மம் பண்ணினா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தில் உலாகி வந்தார். அது மட்டும் அல்ல, தொற்கால் நன்மைகளை செய்தால், ஏழை பிள்ளைகளை நினைத்தருளி தொற்கால் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தால். எனக்கு அருமையானவர்களே, நாமும் உதவி செய்யணும். ஜாதி இனம் மதம் பார்க்கக்கூடாது. சபையில் உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் உதவி செய்யணும். அப்படி நாம் செய்யும்போது தேவன் நம்மிலே பிரியமாக இருப்பார். நம்முடைய ஜெபம் எப்படி தேவனிடத்தை பிரியமாக இருக்கிறதோ அப்படியே நாம் நன்மை செய்யும்போது, தான தர்மம் பண்ணும்போது அது தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும். நாம் கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது, தான தர்மம் பண்ணும்போது தேவன் நம்ம மறந்து விடுகிற அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து கொடுப்பார். நம்முடைய குடும்பத்தில் எந்த குறையும் வராது. தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரின் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட ஆவியானவர் பேசும் ஆண்டவரே. கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும், உடைய வார்த்தைக்கு கீழ் படியட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை ஆண்டவரை ஒரு காதில் கேட்டு மறுகாதில் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரே, மனம் திரும்ப ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே நீ உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்ட பலியின் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நன்மை செய்யக்கூடிய இதயத்தை எங்கள் சகோதரிமாரி கொடும் ஆண்டவரே. நன்மை செய்யக்கூடிய இதயத்தை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. தான தர்மம் பண்ணணும் ஆண்டவரே, மற்றவர்களை நினைக்கணும் ஆண்டவரே. குறிப்பாக ஏழைகளை நினைத்தரணும் ஆண்டவரே.
ஐயா எங்களோட குடும்பத்தில் இருக்கிற சகோதரிமார்களோட பேசும் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோட அவையான பேசும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற இருதயத்தை கொடு ஆண்டவரே, உதவி செய்யணுங்கிற நல்ல இருதயத்தை கொடு ஆண்டவரே. இருதயங்களை கடினப்படுத்துகிற பொல்லாத பிசாசுண்ட வல்லமைகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஐயா மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஐயா நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும், இப்படிப்பட்ட பலியின் மேலே நீ பிரியமாக இருக்கிறீர் ஆண்டவரே. யா உதவி செய்கிற எங்களுடைய சகோதரிமாரோட குடும்பங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகோதரிமாரோட குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய கையின் வியாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தின் சகலவித தேவைகளையும் சந்தித்து கொண்டும் ஆண்டவரே. குறைவாக இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்பட குறைகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளோட தேவைகளை சந்தித்து கொண்டும் ஆண்டவரே. கர்த்தர் நன்மையானதை செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மையான காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசு நாமத்தினால தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை அற்புதங்களை செய்யும், உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யா எங்களை தாழ்த்தி உடைய பாதுகளை பெருமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாம் நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், ஏழை மக்களை நினைத்தரணும், விதவைகளை நினைத்தரணும், விதவைகளுக்கு உதவி செய்யணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். பரலோகத்தில் உங்களோட பலன் மிகுதியாக இருக்கும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.